ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 13 எபிசோட் 288 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே கக்காஷி எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேடோட டிராவல் ஆகிறத காட்டுவாங்க. எல்லாத்துக்கும் கேக்குதான்ட்டு ஒரு ஷினோபி சாய் 7 நிஞ்சஸ் வாட்ச்மேன் ஆஃப் த மிஸ்ட்ல ஒருத்தனை சீல் பண்ணிட்டான்னு கத்துவாங்க. இதை கேட்ட கக்காஷி ஸ்டாப் ஆயிட்டு சாய் நல்ல வேலை செஞ்சிருக்கான், இப்ப நம்ம எல்லாத்தோட மன உறுதி இங்க ஏதோ அதிகமா இருக்குன்னு திங்க் பண்ணுவாரு. கக்காஷி நைட்லயே 7 நிஞ்சஸ் வாட்ச்மேனை பத்தின இன்டர்ல பத்தி கேட்டிருப்பாரு HQல இருந்து. அதோ ஷினோபி கொண்டு வந்து கொடுக்கவும் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுதோ அவ்வளவு கேதர் பண்ணும். எனிமியோட நடமாட்டம் எது இல்லாத பண்ணிருப்பாரு. மனசுக்குள்ள நினைச்சேன் பயமூத்தும்படியான சண்டைக்காரங்க தான் திங்க் பண்ணிருப்பாரு. பிரசன்ட்ல கக்காஷி குறிப்பா இவங்க ரெண்டு பேத்துக்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ரூப் பேட்டில பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜ் தான் ஜாஸ்தியா இருக்குன்னு திங்க் பண்ணுவாரு. திடீர்னு ஒரு பக்கம் வந்து பயங்கரமா சவுண்ட் வந்து ஏகப்பட்ட பேர்ட்ஸ் பறக்கவும் கக்காஷி அந்த இடத்த நோக்கி ஓடுவாரு. காப்பாத்துங்கன்னு கத்துற சவுண்ட் கேட்கும். போய் பார்த்தா ஒரு லீஃப் ஷினோபி இருப்பான். கக்காஷி என்னாச்சுன்னு கேட்பாரு. இது இந்த கயிறுல என்ன கண்ட்ரோல் பண்ணுதுன்னு கக்காஷி கயிறான்ட்டு பாப்பாரு. திடீர்னு லீஃப் ஷினோபி மரத்துக்கு பக்கமா இழுக்கப்படுவான். குஷிமாரு அவனோட செவிங் நீடல வச்சு அந்த லீஃப் ஷினோபியை மரத்தோட தச்சிருவான். சுத்தி பார்த்தா ஏகப்பட்ட பேர் மாட்டி இருப்பாங்க. குஷிமாரு சிரிக்காத பார்த்துட்டு கக்காஷி உயிரோட மனுஷங்களை மரத்துல மாட்டி அவங்க படுற வேதனையில சந்தோஷப்பட்டுக்கிறான் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு வெடிக்கு பயங்கரமா ஏகப்பட்ட ஷினோபிஸ் பறந்து வந்து விழுவாங்க. பார்த்தா ஜின்பாச்சி அவனோட ஷிபுக்கியோட பயங்கரமா வெடிக்க வைப்பான். நிறுத்துட்டு கக்காஷி ஓடுவாரு. இது என்ன உங்களுக்கு விளையாட்டு போல இருக்கான்ட்டு கக்காஷி சண்டை போடுவாரு. கிளோட சேர்ந்த ரான் குனோயிச்சி வாங்கி கிடக்காத பார்த்துட்டு மன்னிக்கவே மாட்டான்டான்பாரு. எனக்குன்னு பாஸ்ட் ஜெனரேஷன் மேல ஃபீல் அண்ட் சிம்பத்திங்க இருந்துச்சு, அவங்க விருப்பமே இல்லாம சண்டை போட வைக்கிறாங்கன்னு. இப்ப எனக்கு வலிக்கிறதே நீங்க மனுஷங்களை சந்தோஷமா கொலை பண்றீங்கிறத பாக்குறப்பதான் நீயும் ஒரு ஷினோபி நானும் ஒரு ஷினோபி நினைக்காதே வெறுப்பா இருக்குன்னு பாரு கக்காஷி. ஜின்பாச்சி புடுங்கி மாதிரி பேசாத, எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட் மேல கை வைக்க உனக்கு எவன்டா அனுமதி கொடுத்ததுன்னு அட்டாக் பண்ணுவான். குஷிமாரு அந்த பிளேட் 7 நிஞ்சஸ் வாட்ச்மேன் ஆஃப் த மிஸ்டுக்கு சொந்தமானதுன்ட்டு அவனோட செவிங் நீடல ஜின்பாச்சி மேல பெனட்ரேட் ஆகி கக்காஷி மேல அட்டாக் பண்ற மாதிரி அறிவான். எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட ஒரு அவுட் சைடர் பயன்படுத்துறதா இது எனக்கு ஒரு துளி கூட பிடிக்கலின்பான். ஜின்பாச்சியை ரெண்டாவே கட் பண்ணிருப்பான் குஷிமாரு செவிங் நீடல் மூலமா. கக்காஷி கூட குஷிமாரு சண்டை போடவும் ஜின்பாச்சி நான் தாண்டா அவனை காலி பண்ணுவான்னு அட்டாக் பண்ண வருவான். கக்காஷி குஷிமாரோட சண்டை போடுறப்ப இடையில பூந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணுவான். அதுல குஷிமாருக்கு அதிக அடிபட்டிருக்கும். ரீஜெனரேட் ஆயிருவான். கக்காஷி ரெண்டு பேர் சாக மாட்டாங்கனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க கன்சிடரே பண்ணிக்கல, குறிப்பா ப்ரூட்டல் அட்டாக்ஸ் வைக்கிறப்ப அப்படின்னு திங்க் பண்ணிருக்கப்ப ஜின்பாச்சி உன்னை கொன்னு எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட் எடுத்துக்க போறன்பா. குஷிமாரு இல்ல நான் எடுத்துக்க போறன்பா. ஜின்பாச்சி என் வழியில குறுக்க வந்து உன்னை கொண்டு வந்தான்பா. குஷிமாரு ஆல்ரெடி செத்து போயிட்டான்பா. ரெண்டு பேர் சேர்ந்து அட்டாக் பண்ண வரவும் கக்காஷி ரெண்டு பேர்த்தோட சேர்ந்து சண்டை போடுறது கஷ்டம் தான், ஆனா அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கும் போது பார்க்க போனா உனக்கு ஒரு பேக்கப் தேவைப்படும் போல படின்ட்டு காயோட வாய்ஸ் கேட்கும். ஜின்பாச்சி குஷிமாரு மேல பாக்குறப்ப காய் சிவியர் லீஃப் ஹரிகேன் பண்ணுவாரு. செம ஃபோர்ஸா இருக்கும். ரெண்டு பேரும் பின்னாடி போயிருவாங்க. நான் தான் மைட் காய் ஹிடன் லீஃபோட நோபல் ப்ளூ பீஸ்ட்னு பாரு. கக்காஷி கிட்ட லேட்டா வந்ததுக்கு சாரி கேட்பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டேஞ்சர் ஜின்பாச்சி அண்ட் குஷிமாரு அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. காய் கக்காஷிக்கு முன்னால் நிக்கிறப்ப கக்காஷி காய்க்கு தேங்க்ஸ் பண்ணுவாரு. நீ தானே எல்லாரும் ரீக்ரூப் ஆகணும்னு தனியா சண்டை போட வேணாம், படைப்பிரிவா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏன் தனியா வந்தான்னு சொல்லி கேட்பாரு. அதெல்லாம் விட 7 நிஞ்சஸ் வாட்ச்மேன் ஆஃப் த மிஸ்டோட சண்டை போடுறேன்னு பாரு. கக்காஷி என் மண்டைக்குள்ள எவ்வளவு பேர்த்த காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு பேர்த்தையும் காப்பாற்றணும்னு பாக்குறேன் பாரு. காய் புரியுதுன்ட்டு என்னமோ முதல்ல நம்மளால முடிஞ்சப்பவே அவளுங்க இருந்து கூட்டிட்டு போயிடணும் பாரு. கக்காஷி தேங்க்ஸ் பண்ணிட்டு போவாரு. நீ இப்படி நன்றி உணர்வோட இருக்கிறதே எனக்கு பயமா இருக்குன்னு பாரு காய். ஆனா நீ இந்த வகையில ஃபீல் பண்றீனா கண்டிப்பா உன்னோட ஆப்போனன்ட்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்ட்டு முன்னாடி பாப்பாரு. கக்காஷி ரேனை தட்டி எழுப்புவாரு. எங்க இருக்குன்ட்டு பாப்பா அவன் என்னோட எல்லா காம்ரேட்ஸும் கொன்னுட்டான்பா. கக்காஷி எதிரி நாங்க பாத்துக்கிறோம், முதல்ல நீ மெயின் ரெஜிமெண்டோட போய் ரீக்ரூப் ஆகுன்பாரு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ரேன் கேக்குறப்ப காய் வந்துட்டு நாங்க சண்டை போடுறப்ப நீ எங்க வழியில குறுக்க வர மாதிரி ஆயிரும்பாரு. ரேன் கேர்ஃபுல்லா இருங்கன்ட்டு ஓடிடுவா. காய் செம்ம கடுப்பாவாரு. எங்க காம்ரேட்ஸை நீங்க விளையாடுற பொம்மை மாதிரி பண்ணிருக்கீங்களாடான்ட்டு எவ்வளவு தைரியன்ட்டு கடுப்பாவாரு. கக்காஷி கேர்ஃபுல்லா இருக்காயின்ட்டு அது குஷிமாரு குறியாராரு த லாங் பிளேட் த செவிங் நீடல வீல் பண்றவன் அப்படின்ட்டு ஷரிங்கானையை ஓபன் பண்ணிட்டு அப்புறம் ஜின்பாச்சி நானாஷி த எக்ஸ்ப்ளோசிவ் பிளட் த ஸ்பிளேட்டரை யூஸ் பண்றவன், ஒருத்தன் சொந்த மாஸ்டரையே கொன்னவன், அப்புறம் இன்னொருத்தன் சொந்த அண்ணனையே கொன்னவன், அதெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட மோசமான விஷயங்களை பண்ணிருக்கவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆமா நீ என் வழியில குறுக்க வந்தீனா உன்னையும் சேர்த்து கொள்ளுவன்பா ஜின்பாச்சி. குஷிமாரு சிரிப்பான். கக்காஷி சொல்ல போனா அவங்க கோல்ட் பிளட்டட் காம்போ கொஞ்சம் ஃபோக்கஸா இருப்பாரு. காய் அதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்ட்டு அவங்க வேணா கோல்ட் பிளட்டட் காம்போவா இருக்கலாம், நம்ம காம்ரேட்ஸ் காம்போடான் பாரு. கக்காஷி சேரின் பாரு. ஹிடன் லீஃபோட தவிர்க்க முடியாத காம்ரேட்ஸ் காம்போக்கு நிகரா எவனும் கிடையாதுன்னு பாரு காய். கக்காஷி அண்ட் காய் நேருக்கு நேர் போறப்ப ஜின்பாச்சி
ஜின்பாச்சி அட்டாக் பண்ண வருவான். ஜின்பாச்சி ஓப்பன் அட்டாக் வைக்கிறத பார்த்த காய் என்னோட ஸ்பீட குறைச்சு மதிப்பிட்டான் போலன்ட்டு மேல ஜம்ப் ஆவாரு. அவன் கத்தியை சொல்லட்டுறது பெருசா இருக்கு அந்த கிமி காரணமா. ஆனாங்கும் போது ஜின்பாச்சி திரும்ப கத்தியை சொல்லிட்டுவான். கத்தி மேல கால் வச்சு ஜம்ப் ஆவார் காய். குஷிமாரு நீடில்ஸ் யூஸ் பண்ணுவான். காயை ககாஷி காப்பாத்திட்டு குஷிமாருவா அடிச்சு பறக்க விடுவாரு. அவனோட லாங் பிளேட காணன்ட்டு பாப்பாரு. ஹேண்ட் சைன் பண்ணவும் ஏகப்பட்ட ஸ்ட்ரிங்ஸ் வரும். காய் ஜாக்கிரதையாருன்னு கத்துவார் ககாஷி. குஷிமாரு லாங் பிளேட புடிச்சிட்டு நிஞ்சா ஆர்ட் லாங் பிளேட் ஸ்டிச்சிங் ஸ்பைடர் பண்ணுவான். ஜின்பாச்சியோட காலையை வெட்டும். காய் அதுல மாட்டிருப்பாரு. குணாயை வச்சு கட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆனா கட் ஆகாது. ஜின்பாச்சி எக்ஸ்ப்ளோசிவ் பிளேட் ஜுட்சு மல்டிபிள் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஆஃப் டெத் பண்ணுவான். ககாஷி காயின்ட்டு பக்கத்தால வரவும் என்ன விட்டு தள்ளு, இங்க இருந்து தப்பிச்சிருன்னு பாரு காய். காயன் ககாஷியை சுத்தி வெறித்தனமா வெடிக்கும். புகையெல்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ரெண்டு பேத்தையும் சுத்தி செவரா இருக்கும். காய் திரும்பவும் என்ன காப்பாத்திட்டு ககாஷின் பாரு. பாஸ்ட்ல ககாஷி எர்த் ஸ்டைல் மல்டி மட் பால்ஸ் பண்ணிருப்பாரு. ககாஷி நான் முட்டாளா இருந்துட்டேன். 7 இன்ச்சஸ் வாட்ச்மேன் ஆஃப் த மிஸ்டோட டேட்டா இருக்குன்னு இருந்தேன். ஆனா ரீஅனிமேட் செய்யப்பட்டதவே இப்படி அவங்களுக்கான அட்வான்டேஜா மாத்திக்குவாங்கன்னு எதிர்பார்க்கலின் பாரு. காய் ககாஷி அவங்க அதை அப்படின்னு கேட்கும் போது ஆமா இப்போதைக்கு கண்ணை பயன்படுத்த முடியாது, இது டெம்பரவரின்னு தான் நினைக்கிறேன், ஆனா அது மோசம் பாரு ககாஷி. ஜின்பாச்சி அண்ட் குஷிமாரு எதுவும் ஆகாம நிப்பாங்க. காய் ககாஷி கிட்ட நம்மளோட எதிரி ரீஅனிமேட் செய்யப்பட்ட 7 இன்ச்சஸ் வாட்ச்மேன் ஆஃப் த மிஸ்ட்ல 2 பேர், நம்ம நிலைமையும் மோசமா இருக்கு, இது நிஜமா மோசம் பாரு. ககாஷி காயின்கவும் காய் நான் இதே மாதிரி ஏகப்பட்ட டஃப்பான சிச்சுவேஷன்ல சர்வைவ் ஆயிருக்கேன், நான் ஞாபகம் வச்சுக்கிற விஷயம்னு ஒண்ணு எப்பவும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பாஸ்ட் சீன் ஜம்ப் ஆகும். நைட் டைம்ல சின்ன வயசு ககாஷி காயன் ரெண்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட 3 குணாய் ஒரு பேப்பர் பாம் தான் இருக்கும். 2 ஸ்டோனோட பெஸ்ட் ஷினோபிஸ் அவுட் சைட்ல கம்ப்ளீட்டா சுத்து போட்டாங்கன்பா. ககாஷி காலையில முதல் வேலையை நம்மளதான் அட்டாக் பண்ணுவாங்கன்பாரு. காய் வந்துட்டு காய்ஸ் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நிஞ்சா டூல்ஸ் கம்மியா இருந்தானே நான் என்னோட ஃபிஸ்டால காப்பாத்துவேன், எனிமி லைன்ஸை தகர்த்துட்டு போனா போதுன்னு இருப்பாரு. ககாஷி உன்னோட ஓவர் கான்பிடன்ஸ் தாண்டா நம்ம இங்க மாட்டினதுக்கு முதல் காரணமே திட்டுவாரு. என்ன மறந்துட்டியா, தயவு செஞ்சு நீ எதுவும் பண்ணாதரான்னு இருப்பாரு. காய் ககாஷி ஏன்டா இவ்வளவு போரா இருக்க, நம்மளோட நெக்ஸ்ட் ரைவல் சேலஞ்சுங்கிறது எனிமி லைன்ஸை ஒருத்தருக்கு முன்னால யார் ஃபர்ஸ்ட் போய் தகர்த்துட்டு போறாங்கிறத பாக்குறதா இருக்கணும்ட்டு ஒரு டிட்டர்மினேஷனோட பேசிட்டு இருக்கப்ப ககாஷி ஆடாசமா இருக்கிற ஷினோபி குப்பைன்ட்டு காயோட சட்டையை பிடிச்சிருப்பாரு. இப்ப நான் தான் உன் கேப்டன், நான் சொல்றத ஃபாலோ பண்ண மாட்டேன்னா ஷினோபி எல்லாமே கிட் பண்ணிட்டு போயிடறான்னு இருப்பாரு. ஒபிட்டோக்கு நடந்த விஷயத்த திங்க் பண்ணி பார்த்துட்டு ககாஷி திரும்பவும் அப்படி ஒண்ணு நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இருப்பாரு. ரின் ககாஷி நீ ஓகேவான்னு கேப்பா. காய் ஸ்டோன் ஷினோபிஸ அவர் பக்கம் எடுத்துட்டு போய் அதே தான் ஃபாலோ பண்ணுங்கடா, நான் இப்படிப்பட்ட டீகாயா இருந்தேன்னா அவங்க 2 பேரும் வேற பக்கமா தப்பிச்சு போயிடலாம், அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ்ன்ட்டு நான் மைட் காய் ஹிடன் லீஃபோட நோபல் ப்ளூ பீஸ்ட்ன்ட்டு போவாரு. அவ்வளோ ஈஸியால செத்துற மாட்டேன்ட்டு மறைஞ்சிருந்த ஒரு ஷினோபி காலில் கோடு போட்டுருவான். இன்னும் நான் முடிக்கலன்ட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறப்ப கையில் அடிபட்டுரும். இன்னும் இல்ல விடியறக்குள்ள நான் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு பாப்பாரு. எல்லா ஷினோபிஸும் கேதரா இருப்பாங்க. ககாஷி கிட்ட மணி கேட்டு காய் நீ சொன்ன மாதிரியே நான் ஷினோபியா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் தான் போலன்ட்டு வருத்தப்பட்டு இருக்கும் போது ககாஷி வந்திருப்பாரு அட்டாக் பண்ணவும். ககாஷின் பார் காய் அப்புறம் பேசிக்கலாம்டா, இப்ப தப்பிச்சு போறக்கு மட்டும் பாக்கலான்னு பாரு ககாஷி. எல்லாத்துக்கூட சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ககாஷி என்கிட்ட சக்கர சுத்தமாவே இல்ல, பெரிய டெக்னிக்ஸ்ல நீ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது முன்னாடி பார்த்தா இன்னும் ஸ்டோன் ஷினோபிஸ் மறந்துதான் இருப்பாங்க. எப்ப தாக்கலாங்கிற மாதிரி காய் ககாஷி கிட்ட ஏன்டா வந்தேன்னு கேட்பாரு. ககாஷி ஏன்னா நீ என்னோட ஆர்டர்ஸை மதிக்கலின் பாரு. காய் நான் ஷினோபியா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத வந்தானு சொல்லி கேட்கவும் ககாஷி இல்ல ஷினோபி வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் ஆர்டர்ஸ் தேவைதான், ஆனா நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையை காப்பாத்த ஆர்டர்ஸை மறுக்கிறீனா அப்புறம் என்னால அந்த 2க்குமான டிஃபரன்ஸ் சொல்ல முடியலனா கேப்டனா நான் தான் ஃபெயிலியர்னு பாரு. காய் நீன்ட்டு பாக்குறப்ப ககாஷி பார்க்க போனா நீ சொன்ன மாதிரி ஆன் பிளானா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நம்மளை விட்டு விலகி எவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்ட பாருன்னு பாரு. மெயின் ஸ்குவாடோட இப்ப 2 ரீக்ரூப் ஆயிருப்பா. இப்ப மிச்சம் இருக்கலாம் இவனை கேர் பண்ணா போதும்ட்டு பாக்கவும் காய்க்கு ஒன்னும் புரியாது. ககாஷி எந்திரிச்சு இது நல்லதுக்கு இல்ல காயின் பாரு. மேல பார்த்தா பயங்கரமா ப்ளூ லைட் எமிட் ஆகும். ஸ்டோனை சேர்ந்தவங்க ஜுட்சு ஃபார்முலா பண்ணுவாங்க. ககாஷி காய் கிட்ட வைட் ஏரியாவை கவர் பண்ற மாதிரி அவங்க ஜுட்சு ஃபார்முலாவை யூஸ் பண்றாங்கன்னு பாரு. ககாஷி சிடோரி பண்ண ட்ரை பண்ணுவாரு. காய் உங்கள்கிட்ட சக்கரம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னேடான்னு பாரு. ககாஷி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சிடோரி பண்ணுவாரு. மொத்த லைட்னிங் போல்ட்டையும் சிடோரியில காலி பண்ணிருப்பாரு ககாஷி. காய் ககாஷியை பார்த்துட்டு மனசுக்குள்ள மொத்த லைட்னிங் போல்ட்டையும் சிடோரியால வெட்டிட்டானான்னு பாப்பாரு. அவனோட சக்கரம் மொத்தமா காலி ஆச்சுன்னு நினைச்சேன்ட்டு ககாஷி நீ ஓகேவான்னு கேட்பாரு. ககாஷி வினோதமா இருக்கு, சக்கரம் சுத்தமா முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன், ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும்னு வரப்ப அது எங்க இருந்து வந்துச்சுனே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இன்னும் நிறைய ஸ்டோன் ஷினோபிஸ் வருவாங்க. ககாஷி ரெஸ்ட் எடுத்துக்க இவங்களை நான் பாத்துக்கிறேன் பாரு காய். ககாஷி ஆனா அந்த கால்களோட ஓட முடியாதுன்னு பாரு, அடிபட்டு இருக்கும்ல அதனால காலை யூஸ் பண்ண முடியல, என்ன கையை பயன்படுத்துவேன், அதுவும் முடியலையா விரல பயன்படுத்துவேன், இல்ல என் வாயை என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துற வரைக்கும் நான் போராடுவேன் பாரு காய். என்ன பண்ணி காப்பாத்த பண்ணல அதே மாதிரின்னு பாரு. ககாஷி ஃப்ரெண்டான்ட்டு பின்னாடி ஓடி இருப்பாரு. பிரசன்ட்ல காய் ககாஷி கிட்ட பார்க்க முடியலன்னா ஓவரா புஷ் பண்ணிக்காதேன்னு பாரு. ககாஷி பார்க்க முடியலன்னா என்ன சவுண்ட் வச்சு சென்ஸ் பண்ணுவேன், அதுவும் முடியலனா ஸ்மெல்ல வச்சு, அதுவும் இல்லைனா என்னோட தோல் மூலமா, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துற வரைக்கும் நான் போராடுவேன் பாரு. காய் உனக்கு அது ஞாபகத்துல இருக்கான்ட்டு வா போலான்னு பாரு. ககாஷி ஆமான் பாரு. 2 பேரும் மேல வந்திருப்பாங்க. காய் வாங்கடான்கவும் ஜின்பாச்சி குஷிமாரு பிரிஞ்சு அட்டாக் பண்ண வருவாங்க. ககாஷி அண்ட் காய் ஜின்பாச்சி நோக்கி ககாஷி அண்ட் காய் ஓடுவாங்க. ஜின்பாச்சி கத்தி சொல்லிட்டவும் காய் அதுல இருந்து மேல ஜம்ப் ஆவாரு. லாங் பிளேட யூஸ் பண்ணுவாங்க குஷிமாரு. காய் சிம்பிளா கிக் பண்ணி விட்டுருவாரு. ககாஷி ஜின்பாச்சியோட காலை தட்டி விட்டுருவாரு. காய்க்கு நேரா குஷிமாரு, ககாஷி நேரா ஜின்பாச்சி நிப்பாங்க. காய் இதை செஞ்சு முடிக்கலான்கவும் என்ன குறைச்சு மதிப்பிடாதீங்கன்ட்டு அட்டாக் பண்ண வருவான் ஜின்பாச்சி. ககாஷி காய் அவங்களோட அட்டாக்ஸ்ல இருந்து டாஷ் பண்ணிட்டு இருக்கப்ப ககாஷி நம்மளோட ரைவல் சேலஞ்சஸ் ஒன்னும் ஆஃப்டர் ஆல் வேஸ்ட் ஆஃப் டைமா போல, என்னால உன்னை பார்க்க முடியலனாலும் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு தெரியுது, அதுவும் உன்னோட மூமெண்ட்ஸை வச்சு எதிரியும் எங்க இருக்கான்னு தெரியுது, பாக்குறது போலன்னு பாரு. 2 பேரும் குழி ஏற்பட்டிருக்கும் இல்லையா அதுக்குள்ள போவாங்க. அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிச்சு ஜின்பாச்சி குஷிமாரு விடாம துரத்துவாங்க. ககாஷி திரும்பி பார்க்கும்போது லாங் நீடல் வச்சு அட்டாக் பண்ணுவான். குஷிமாரு டாச் பண்ணிடுவாரு. நகர்ந்துக்கடான்ட்டு ஜின்பாச்சி அட்டாக் பண்ண வருவான். குஷிமாரு திட்டவும் முதல்ல உன் கதையை முடிக்கிறேன் ஜின்பாச்சி.
குஷிமாருக்கு நேரா ககாஷி ஜின் பேட்சுக்கு நேரா காயின்னு நிப்பாங்க. நீங்க உங்க காம்ரேட்ஸ் நினைக்கலின் பாரு ககாஷி. காய் நீங்க எங்களுக்கு மேட்சே கிடையாதுன்னு பாரு. ரெண்டு பேரும் வெறுத்தரமா அட்டாக் வைப்பாங்க. பார்த்தா சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவா இருக்கும். ககாஷி சிடோரியை யூஸ் பண்ணி குஷிமாருவை அடிப்பாரு. காய் ஜின் பேட்சியை வெறித்தனமா அடிப்பாரு. ககாஷி ஜெயிச்சிட்டமான்னு கேட்பாரு. ஜின் பேட்சி கடுப்பாவான். இந்த ஸ்டூபிட் ஃபைட்லாம் போதுண்டான்னு கத்தவும் காய் ககாஷி கிட்ட அங்க இருந்து போயிருப்பாரு. இந்த மொத்த ஏரியாவையும் என்னோட எக்ஸ்ப்ளோஷன் பிளேட வச்சு மொத்தமா வெடிக்க வைக்கிறேன்பா ஜின் பேட்சி. குஷிமாரு நம்ம கழிவில்ல இருந்தாலும் நீ அதை பண்ணா நம்ம செத்துருவோண்டான்பா. செய்யாம எப்படா தெரியும்பா ஜின் பேட்சி. ஷேடோ பேரலிசிஸ்ல ஜின் பேட்சியை பிடிச்சிருவாங்க. நகர முடியலன்பா. கிராண்ட் மெயின் ரெஜிமெண்டோட ரீக்ரூப் ஆயிருப்பான் இல்லையா, ஹெல்ப்க்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருவா. கேப்டன் ககாஷி சீலிங் டீமை கூட்டிட்டு வந்துட்டன்பா. காய் ககாஷி கிட்ட திரும்ப உன்னால பார்க்க முடியுதான்னு கேட்பாரு. ஆமான் பாரு. ககாஷி ரெண்டு பேரையும் சீக்கிரமா சீல் பண்ணிருங்கன்னு பாரு. சரின்பாங்க. கிராண்ட் அவங்க செஞ்ச கெட்ட விஷயங்களுக்கு கண்டிப்பா நீங்க பழி தீப்பீங்கன்னு தெரியும்ட்டு சிரிப்பா. பாஸ்ட்லயுமே காயன் ககாஷி ஸ்டோன் ஷினோபிஸோட சண்டை போட போயிருப்பாங்க இல்லையா, அப்ப விடிஞ்சிருக்கும். ஸ்டோனை சேர்ந்தவங்க வித்ரா ஆயிருப்பாங்க. என்னடான்ட்டு பார்த்தா ரின் மெயின் ட்ரூப்போட சேர்ந்திருப்பான்னு ககாஷி சொல்லியிருப்பாரு இல்லையா. மொத்த பேத்தி ரின் கூட்டிட்டு வந்திருப்பா. சரியான நேரத்துல முடிச்சு வச்சிங்க காயன் ககாஷின்னு இருப்பாரு. அப்படியே ரேனா காட்டுவாங்க. ஒரு ஷினோபி எப்பெல்லாம் அவனோட பவர்ஸ் அவனுக்குன்னு இல்லாம அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக பயன்படுத்துறானோ அவனோட பவருங்க அது மல்டிப்ளை ஆகும். அன்னைக்கு நான் அதை தான் கத்துக்கிட்டேன் பாரு காய். ஈவன் என்னால புரிஞ்சுக்க முடியாத பவர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னாலும் அது வினோதமா தான் இருக்குன்னு பாரு. ககாஷி ஆமா அது உண்மைதான். எல்லாரும் இந்த போர்ல அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பாரு. ரேன் வாங்க மற்ற படைப்பிரிவுகளையும் போய் பார்க்கலான்னு கூப்பிடுவா. ஒத்துக்கிறேன்ட்டு ககாஷி எல்லாத்துக்கும் உதவி பண்ணுங்கன்னு பாரு. சரி நல்லா சந்தோஷத்தோட கத்துவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த லைட்னிங் பிளேட் அமே யூரி ரிங்கோ அப்படிங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு பாரு ககாஷி.